ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சிக்கன் கிரேவிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? என்ன எல்லாருமே சிக்கன் கிரேவி செய்கிறது தான், ஆனால் யார் டேஸ்டியாக செய்கிறாங்கங்கிறது தானே முக்கியம். இப்போ இந்த கிரேவியில் நான் ஒரு சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ் லாஸ்ட்டாக சேர்க்க போகிறேன். அது உங்களோட கிரேவிக்கு ரொம்ப ஸ்ட்ரக்சரும் ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும். சரி வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 துண்டு லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து அது பொரிஞ்சதும் அது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அது கூட வதக்கிக்கலாம். அது இப்போ நல்லா வதங்கட்டும். அது ஓரளவுக்கு வதங்கினோடனே அது கூட ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கினதுக்கப்புறமா அது கூட ஒரு 3 நார்மல் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், தேவையான அளவு கரம் மசாலா, மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலா அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். சிக்கன் பீசஸ் போட்டதுக்கப்புறமா அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை சொம்பு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா கடலை மாவு கரைச்சி அதில் ஊற்றி கொத்தமல்லி தூளை போட்டு இறக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவையான சூப்பரான கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.